வீடியோவில் நம்ம டிஎன்ஜிடிஇ ஜூனியர் அதாவது ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் கிரேடோட சிலபஸ் பார்ப்போம். ஸோ ஜூனியர் கிரேடு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 80 வேர்ட் பர் மினிட் 80 WPM. ஸோ இதில் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்கும். ஃபஸ்ட் பேப்பர் 100 மார்க், செகண்ட் பேப்பர் 100 மார்க்னு சொன்னோம் இல்லைங்களா. ஃபஸ்ட் பேப்பரில் 7 நிமிஷத்துக்கு ஆடியோ இருக்கும். 7 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு டிக்டேஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து 5 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு நமக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நடக்கிற ஸ்பீச் இருக்கும். அடுத்த 2 நிமிஷம் லெட்டர் வந்து ஒரு அஃபிஷியல் லெட்டராகவோ ஒரு சிம்பிள் லெட்டர் ஒரு ப்ரொஃபஷனல் எனி அதர் லெட்டர். ஸோ இந்த மாதிரி லெட்டர் இருக்கும். 80 வேர்ட் பர் மினிட்டில் 7 நிமிஷத்துக்கு டிக்டேட் எடுத்துங்க. நீங்கள் எடுக்கிற டிக்டேஷனுக்கு 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும். ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 hour தான். ஸோ அதுக்கு வந்து 90 மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேப்பர் வந்து 100 மார்க்குக்கு. அடுத்து செகண்ட் பேப்பர் பாருங்கள். செகண்ட் பேப்பர் அப்படின்றது செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு இது வந்து அதாவது உங்களுக்கு லித்தோகிராஃப்டு ஷார்ட் ஹேண்ட் மேட்டர் டு லாங் ஹேண்ட். அதாவது உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டில் கண்டென்ட் கொடுத்துருவாங்க, ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம லாங் ஹேண்ட் அதாவது ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும். அது பின்னாடி வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் நம்ம என்னென்னு பார்ப்போம். அடுத்து பாருங்கள், டு ஆன்சர் 4 கொஸ்டின் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் புக் இருக்குது இல்லைங்களா, அதில் ரூல்ஸ் படிக்கிறோம்ல, அந்த ரூல்ஸ்லேருந்து சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அது வந்து எவ்வளோனா 40 மார்க்குக்கு கேட்பாங்க. ஸோ அதை தான் நம்ம எழுதணும். அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 and 2 அதாவது இது ரெண்டும் should cover portions up to including exercise 144. எக்ஸசைஸ் 144 அதாவது சாப்டர் 33 வரைக்குமே வந்து கொஷின் கேட்போம் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பிட்மேன் ஷார்ட் ஹேண்ட் அதாவது நம்ம ரூல் புக்கு தான். ஸோ சாப்டர் 33 வரைக்கும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதிலேருந்து தான் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட். இது வந்து எப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ரோக் தான் கொடுத்துருப்பாங்க. அது எதர் இட் இஸ் ஒரு வேர்டு ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், ஒரு கிராமலாக்காக இருக்கலாம், ஒரு ஃப்ரேசோகிராஃபி, எதுலேருந்து வேணாலும் நமக்கு கேட்கலாம். அதுலேருந்து நமக்கு வந்து 15 லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்டில் 15 ஸ்ட்ரோக் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒரு மார்க்கு. ஸோ இதில் 15 மொத்தம் 30 மார்க்கு. ஸோ இது பார்ட் பி செகண்ட் பேப்பர் வந்து 100 மார்க்கு. ஸோ நம்ம பாஸ் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் மார்க்கு கண்டிப்பாக 90 வேணும், 90 மார்க் வேணும். ஒரு பேப்பருக்கு 45 எடுத்தால் தான் பாஸு. ஸோ ரெண்டையும் 200க்கு 150க்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா டிஸ்டிங்ஷன், 120 to 149னா ஃபஸ்ட் கிளாஸு, 90 to 119 செகண்ட் கிளாஸ், 90 கம்மியாக எடுத்தோன்னா ஃபெயில். இந்த 90 எடுத்தால் தான் வந்து பாஸே. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜூனியர் கிரேடுக்கு மினிமம் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் இருக்கணும். எஸ்எஸ்எல்சி பாஸ் இருந்தால் தான் ஜூனியர் கிரேடு எழுத முடியும். அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களே, அது என்னென்னா, நீங்கள் அடுத்து இன்டர் கிரேடு போகும்போது இன்டர் நம்ம டைரெக்டாக வந்து போக முடியாது. சீனியருமே முன்னாடி மாதிரி டைரெக்டாக போக முடியாது. ஸோ அப்படிங்கும்போது ஜூனியர் முடிச்சுட்டு அடுத்து இன்டர் போகணும். அந்த இன்டருக்கு ஜூனியர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இன்டருக்கு வந்து நம்ம எலிஜிபிள். ஸோ அதுதான் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். அடுத்து பாருங்கள், இப்போ கேண்டிடேட்ஸ் ஆர் பர்மிட்டட் த்ரூ அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷன் ஆர் அஸ் ப்ரைவேட் கேண்டிடேட். ஸோ நம்ம வந்து ப்ரைவேட் கேண்டிடேட்டில் போயிடுவோம். ஸோ நோ இஷ்யூ. அடுத்து சிலபஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ட்ரான்ஸ்கிரைப் லாங் ஹேண்ட் டு லித்தோகிராஃபி இன்ட்டு லாங் ஹேண்ட். ஸோ அதுக்கு இங்கே பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அவங்க ஷார்ட் ஹேண்டில் வந்து கொடுத்துருவாங்க. அதை நம்ம வந்து லாங் ஹேண்ட் அதாவது ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு வந்து 30 மார்க் தருவாங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமான வார்த்தை, ஒரு ஜென்ரல் பேசேஜாக தான் இருக்கும். ஜென்ரல் பேசேஜில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ண வேர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், நம்ம அந்த செகண்ட் இது பார்த்தோம் இல்லைங்களா, ரூல்ஸ்லாம் கேட்பாங்க 40 மார்க்குக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம எப்படி வேணாலும் பிரிக்கலாம். 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் 8 10. ஸோ இந்த இதில் காம்பினேஷனில் எப்படி வேணாலும் பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஃபைன் டிப்தாங்ஸ். டிப்தாங்ஸ்ன்றது நம்ம சாப்டர் 5ல் படிச்சுருப்போம் இல்லைங்களா, ஐ அண்ட் அவு சவுண்ட் வரும். ஸோ டிப்தாங்ஸ் அப்படின்றது 2 வவல் சவுண்ட் சேர்ந்து 1 சிலபலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது டிப்தாங்ஸ் அப்படின்றோம். ஸோ அது 2 மார்க் அந்த மாதிரி. அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கவர்னிங் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ். ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது சாப்டர் 33ல் படிப்போம். ஸோ அதுதான் சாப்டர் 33 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கணும், ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க நோட்லேயே கொடுத்துருக்காங்க, சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாப்டர் 33ல் வந்திருக்கும். அதுக்கு 8 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், ஹவ் ஆர் த இனிஷியல் ஹூக்ஸ் ஆர் எல் ரிட்டர்ன் இன் ரிலேஷன் டு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸ். ஆர் என் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, பர் ஸ்ட்ரோக்கு பல் ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு பிஆர் பிஎல் டிஆர் டிஎல். ஸோ இதை தான் வந்து கேட்குறாங்க. அதுக்கு 4 மார்க்கு. அடுத்து பாருங்கள், ரூல்ஸ் ரிலேட்டிங் டு த பொசிஷன் ஆஃப் டபுள் லென்த் ஸ்ட்ரோக்ஸ். டபுள் லென்த் ஸ்ட்ரோக்ஸ்ன்றது நம்ம டபுளிங் மெத்தட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு 6 மார்க்கு. அடுத்து வென் ஆர் த ஸ்ட்ரோக்ஸ் எஸ் அண்ட் இசட் ரிட்டன் இன்ஸ்டெட் ஆஃப் சர்க்கிள் எஸ். ஸோ சர்க்கிள் எஸ்க்கு பதிலாக சர்க்கிள் எஸ்ஸுக்கு சர்க்கிள் போடாமல் ஃபுல் ஸ்ட்ரோக்காக எந்த மாதிரி டைமில் வந்து எந்த சுச்சுவேஷனில் எழுதுவோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஒரு எஸ்ன்ற வேர்டுக்கு முன்னாடி ஒரு வவல் வந்துச்சுனாலோ ஆர் எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு வவல் வந்துச்சுனாலோ அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணுவோம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து லார்ஜ் சர்க்கிள் எஸ்டபிள்யூ எஸ்எஸ் எஸ்இசட் எப்படி எழுதுவோம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க.
ஸோ நம்ம லார்ஜ் சர்க்கிள் எந்த மாதிரி இடத்துல எஸ்எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வெட், சிஸ்டர், ஸோ எஸ்எஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இடத்துல லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நடுவுலையும் சில இடத்துல லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். அந்த கண்டிஷன்லாம் பார்த்தோம். ஸோ அந்த இது வந்து 10 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி எழுதணும், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் என்னென்ன ரூல்ஸ் எப்படி எழுதலாம், பாயிண்ட் ஆஃப் எழுதலாம் அப்படின்றத நம்ம கிளாஸில் பார்ப்போம், நோ இஷ்யூ. ஸோ அடுத்து நம்ம தேர்டு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா சிலபஸில், ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட், லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட். ஸோ அதுதான் இது 15 வார்த்தை கொடுத்துருவாங்க, ஒன்றுக்கு ஒரு மார்க்கு. ஸோ எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வார்த்தை தான். ரேசி, ஸோ ஆக்சஸ், ஹானஸ்டி, ஸோ இந்த மாதிரி தான். அடுத்து பாருங்கள், நமக்கு கிராமலாக்ஸும் கொடுத்துருக்காங்க 2 வேர்ட்ஸ். அடுத்து ஃப்ரேசோகிராஃபியும் கொடுத்துருக்காங்க. வி வுட் பி, இன் அவர் ஒப்பீனியன், இஃப் ஹீ வேர், ஸோ இந்த மாதிரி தான். அடுத்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துட்டு லாங் ஹேண்டாக இது பண்ண சொல்கிறாங்க. இது வந்து டுமாரோ, இது எஸ்ஏஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் அதுக்கான ஆன்சரை மட்டும் கொஷின் மார்க் போட்டு, இந்த செக்ஷன் போட்டு கொஷின் மார்க் போட்டு ஆன்சரை மட்டும் எழுதினா போதும். இதுக்கு வந்து 15 மார்க். ஸோ இதுதான் ஷார்ட் ஹேண்ட் செகண்ட் பேப்பரோட மாடல் கொஷின் பேப்பர்.